வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் ஜோக்கர்ல இருந்து பாலா பேசுகிறேன். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 31/1/2026 சனிக்கிழமை பேசிகிட்டு இருக்கிறேன். நாளைக்கு பட்ஜெட்டு எந்தெந்த இதெல்லாம் எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மாவுக்கும் பேங்குக்கும் பயங்கர எஃபெக்டாக இருக்கும். ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு தான் டேட்டா சொல்லுது. அந்த டேட்டா வச்சு மட்டுமே லாங் போயிட முடியாது. இது நியூஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் பொறுத்து இருக்குது, டேட்டா சம்மந்தப்பட்டிருக்குது. அந்த டேட்டாவுக்கு உண்டான எஃபெக்ட் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை பொறுத்து தான் அடுத்த மூவ்மெண்ட் இருக்கும். வெறும் நம்ம சேட்லேயும் இந்த டேட்டாவிலையும் வச்சு நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இது நியூஸை பேஸ் பண்ணி அடுத்த திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு எஃபெக்ட் ஆகும். பட்ஜெட்டு சண்டே இருக்குது. பட்ஜெட்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது என்எஸ்சி பிஎஸ்சி மார்க்கெட்டுக்கு உண்டானது எஃபெக்ட் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும், நியூஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, எம்சிஎக்ஸில் கோல்டு சில்வர்லாம் பயங்கர அடியாக இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னா மறுபடியும் டவுன் தான் இருக்கும். எந்த லெவல் பார்த்தீங்கன்னா 24 கேரட் பார்த்தீங்கன்னா 1,25,000 வரையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வாரத்திலேயே. எதனாலனா 6ஆம் தேதி ஒரு பெரிய டேட்டா இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரைடே, அதாவது கம்மிங் ஃப்ரைடே ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டேட்டா இருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா 2.52 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் குருட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. திங்கக்கிழமையிலிருந்து நேச்சுரல்ஸ் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் இந்த வாரத்தை அப்டேட்டு. ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். 6ஆம் தேதிக்கு மேலே இந்த டேட்டா எல்லாமே அப்படியே உள்டாகி மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹோல்டிங்கில் வச்சிருக்கிறது கோல்டு சில்வர் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு போக சான்ஸ் இருக்குது. மறுபடியும் ஹைக்கே பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் அப் ட்ரெண்ட் வர்றதுக்கு. ஆனால் ஒரு டவுன் போயிட்டு தான் வரும். ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே போயிட்டு தான் மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் ஆகும். வெயிட் அண்ட் சீ.